அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வாஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் வீடுகள் சம்பந்தமான இஸ்லாத்தின் சட்டங்களை நம்ம அறிந்து வருகிறோம். இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு வீட்டில் பங்காளிகளாக பலரும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒருவர் தன்னுடைய பங்கை விற்க நினைக்கிறார். ஒரு வீடு இருக்குது, தகப்பன் வழியாக கிடைத்த வீடு. ஒரு 2, 3, 4 அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் அந்த வீடு சொந்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த வீட்டை எல்லாருக்கும் பயன்படுத்த போதுமானதாக இல்லை. ஏதோ ஒருவரோ 20 தான் வசிக்க முடியும். அப்படிங்கும் பொழுது ஒரு பங்கை விற்றுட்டு என்ன செய்யலாம், வேறு இடத்துல போக நினைக்கிறார். நமக்கு இது போதுமானதாக இல்லை, என்னுடைய பங்காக அந்த பணத்தை தந்துருங்க, நான் வேறு பக்கம் போயிடுறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லையா. அதுக்கு மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு சொன்னால், கூட்டாக இருக்கக்கூடிய சொத்துக்களை வேறு ஆட்களுக்கு விற்கக்கூடாது. அண்ணன் தம்பிக்கு சொந்தமானதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அண்ணனுக்கு வேணாம்னா தம்பிக்கு தான் விற்கணும். வெளியில் உள்ள ஒரு ஆள் ஜாஸ்தியாக கேட்குறாரு, அதிக விலை கேட்குறாருன்னு விற்கிறதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்குது. நம்ம சொத்து தான் இருந்தாலும் அண்ணன் தம்பி 3 பேருக்கு சொந்தமாக இருக்கிறது, 3 பேருக்கு சொந்தமாக இருக்குது, கூட்டாக இருக்கிறது. பிரிக்கப்பட்டால் வித்தரலாம். தகப்பனுடைய சொத்தை 3 வீடுகளாக்கி தனித்தனி வாசல் தனித்தனி பாதைன்னு ஆக்கிட்டோம்னு சொன்னால் அதை யாருக்கு வேணாலும் வித்தரலாம். பாதை ஒன்றாக இருக்கிறது, எல்லாம் ஒரே கட்டுமானமாக இருக்கிறது. இனிமேல் பிரிக்கப்படவே இல்லை. அளவு போட்டு பிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பிரிக்கப்படாமல் இருக்கிற ஒரு சொத்தாக இருந்தால் அந்த சொத்தை விற்கிறதுக்கு யாருக்கு முன்னுரிமை இருக்குன்னு கேட்டால் பங்காளிக்கு தான் முன்னுரிமை இருக்குது. அவர்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி நான் விற்கிறதா இருக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிட்டு காசை தந்துடுறீங்களா, அல்லது நான் வெளியே விற்றுக்கிறவா. வசதி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா வெளியே விற்றுக்கிறலாம். வசதி வாங்க தயாராக இருந்தாருன்னா அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். இது இந்த பங்காளி மாத்திரம் இல்லாமல் கூட்டாக 2 பேர் சேர்ந்து ஒரு சொத்தை வாங்குகிறாங்க. அண்ணன் தம்பிலாம் கிடையாது. ஏதோ 2 பேர் சேர்ந்து ஒரு கடையை, ஒரு நிறுவனத்தை, ஒரு வீட்டை 2 பேர் சேர்ந்து விலைக்கு வாங்குகிறாங்க. வாங்கின பிறகு ஒருவருக்கு தேவை வருது, எனக்கு இப்போதைக்கு பணம் தேவை இருக்குது, நீங்கள் என் பங்கை எடுத்துக்கிட்டு என்னுடைய காசை தந்துருங்கன்னு கேட்கலாமான்னா, அப்படி கேட்குறது கூட அவர்கிட்ட தான் கேட்கணுமே தவிர வேறு ஆளை கூட்டிகிட்டு பங்காளியாக இருக்கிற சொத்தில் இன்னொரு ஆளை கொண்டு நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்கன்னு விற்கலாமான்னா விற்கக்கூடாது. ஏன்னா பங்காளியாக இருப்பவர்கள் அந்த வீட்டில் பழகினவங்க, அதில் வசித்தவங்க. இது இந்த சொத்து இருந்தால் நமக்கு விசாலமாக இருக்கும், இருக்கிற வீடு நமக்கு விசாலமாகிரும்னு பல எண்ணங்கள் இருக்குது அவங்களுக்கு. அப்படி இருக்கிறதுனால அண்ணன் தம்பிகளுக்குள்ள அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தான் விற்று கொள்ளணும். அண்ணன் தம்பி இல்லாமல் நம்மளாக சேர்த்து கொண்ட பங்காளிகள், அண்ணன் தம்பி யாரோ எவரவா இருக்கலாம், 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் நடத்துகிறாங்க. அந்த தொழிலை நடத்தும்போது ஒருவருக்கு பணம் தேவைப்படுது, அந்த தொழிலை கண்டினியூ பண்ண விரும்பலை. அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், வேறு ஒரு ஆளை பங்காளியை சேர்த்து விட்டு அவன்கிட்ட காசை வாங்கி அவங்க 2 பேரும் கோத்து விட்டு போயிடக்கூடாது. என்ன கேட்டால் அவங்களுக்கு இவருக்கு எப்படி ஒத்து வரும்னு தெரியாது. அப்போ பங்காளிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் எனக்கு தேவையில்லை, எனக்கு காசு தேவை இருக்கிறது, அல்லது உங்களோட தொழில் நான் விரும்பலை, என்னுடைய பங்கையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, அதுக்குரிய விலையை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட மறுத்தால் தான், இல்லைங்க எனக்கு வசதியில் நீங்கள் யார்கிட்ட விற்றுக்கிறங்க, உங்கள் பங்கை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் விற்றுக்கொள்ளலாம்னு ஒரு சொல்வாரையானால் தான் அதை விற்கணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஷ்ஷுஃபாத்து ஃபீ, இது புகாரில் 2213வது ஹதீஸில் இருக்கிறது. அஷ்ஷுஃபாத்து ஃபீ குல்லி மாலின் லம் யுக்ஸம், பங்கு வைக்கப்படாத பிரிக்கப்படாத எல்லா சொத்துக்கள்லையும் முன்னுரிமை இருக்கிறது. பங்காளிகளுக்கு முன்னுரிமை எந்த சொத்தில், மாலம் யுக்ஸம், பிரிக்கப்படாமல் இருக்கும்போது ஒரே சொத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முன்னுரிமை இருக்கிறது. ஃபைதா வகாத்தில் ஹுதூது, இப்போ எல்லைகள் வகுக்கப்பட்டு ஒரு சுர்ரிஃபத்தி துருக்கு, பாதைகளும் ஒரே பாதையாக இருக்கும், நம்ம வீடாக இருக்கும் பொழுது, கூட்டாக இருக்கும் பொழுது இதை பிரித்தாங்கன்னு என்ன செய்வாங்கன்னா, இது ஏன் பாதை, இது ஓம் பாதை அப்படிலாம் பிரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஃபொலா ஷுஃபாத், அப்போ முன்னுரிமைங்கிற கிடையாது, யாருக்குனாலும் வைக்கலாம். 2 வீடும் தனித்தனியாக ஆகிவிட்டது என்று சொன்னால் இதை பக்கத்தில் உள்ள அண்ணனுக்கு தான் விற்கணும், தம்பிக்கு தான் விற்கணுங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் இதுக்கு பாதை தனி, அதுக்கு வழி தனி, அதுக்கு எல்லாமே பிரித்தாச்சு.
கரண்டில் இருந்து பாதையில் இருந்து எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுட்டு இதுதான் உன் இடம் இது ஏன் இடம் அப்படின்னு பிரித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அப்போ அந்த உறவுங்கிறதுக்காக ஒரு முன்னுரிமை வரும்ல, பக்கத்து வீட்டுக்காரரு சொந்தக்காரரு அந்த மாதிரியான ஒரு முன்னுரிமை இல்லாமல் போயிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இது வீட்டுக்கு மாத்திரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷ்ஷுஃபாத்தி ஃபீ குல்லி ஷிர்கத்தின் ஒவ்வொரு கூட்டான எல்லா சொத்துக்களுக்கும் இந்த முன்னுரிமை ரசூலுல்லாஹ் சொன்னார். கூட்டாக இருக்கிற சொந்தக்காரனாக இருக்கலாம், பங்காளியாக இருக்கலாம், யாரோ எவராவோ இருக்கலாம், கூட்டாக நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னாலேயே அதில் எல்லாத்துலேயுமே அந்த முன்னுரிமை இருக்கிறது. பிரிக்கப்படாமல் இருக்கும்போது அது என்னவா இருக்கலாம், ரபாத்தின் ஹாயத்தின் ஒரு தோட்டமாக கூட இருக்கலாம், ஒரு விவசாய நிலமாக கூட இருக்கலாம். 2 பேர் சேர்ந்து வாங்கிட்டீங்க, அதில் உங்கள் பங்கை வேணும்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஆண்டு வைக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வாங்குறீங்க. வாங்கும் பொழுது உங்களுக்கு பணம் தேவைப்படுது, உங்களுக்கு 2.5 ஏக்கர், அந்த 2.5 ஏக்கர் பிரிக்கப்படலை. இந்த 2.5 ஏக்கர் இந்த 2.5 ஏக்கர்னு பிரிக்கப்படாமல் கூட்டாகவே அதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. விவசாயமோ வேறு எந்த தொழிலோ ஒரு பாட்டு பண்ணையோ கோழி பண்ணமோ வச்சுருக்கிறீங்க. ஆனால் அது பிரிக்கப்படவில்லை. இது வரைக்கும் உள்ளது எனக்கு, இது வரைக்கும் உள்ளது உனக்கு, இத்தனை ஆடு எனக்கு, இத்தனை ஆடு உனக்குன்னு பிரிக்கப்படாமல் இருந்துச்சின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் யாரோட இங்கே பங்கு சேர்ந்துருக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் விற்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் நீ எடுத்துகிட்டு காசை கொடுப்பான்னு கேட்கணும். இல்லை எனக்கு தேவையில்லைன்னு ஒரு சொன்னாலும் யாருக்கு வேணாலும் விற்கலாம். இது எல்லாத்துலேயும் இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால் அதை ரசூலுல்லாஹ் இது ஹராம்னே சொல்கிறாங்க. லா யஹில்லு லஹு எபிய ஹத்தா யுதின ஷரீகஹு அவனுடைய பங்காளி இடத்தில் அனுமதி இல்லாமல் அதை விற்கிறது லா யஹில்லு ஹலால் இல்லை. உங்கள் இடம் தான், எல்லாம் ஹலால் ஹராம் எல்லாத்துலேயும் இதுலேயும் பார்க்கணும். நம்ம இடம் நமக்கு வேண்டியது அந்நியாள்கிட்ட விற்கிறீங்கன்னா அது ஹராமாக நமக்கு தெரியலை, ஆனால் மார்க்கத்தில் ஹராம். உங்களுடைய சொத்து நீங்கள் விற்கிறதா இருந்தால் அவன்கிட்ட கேட்கணும், பங்காளிகிட்ட நீ எடுத்துக்கிறியா அல்ல நான் யாருக்கா விற்றுறவா, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னு விற்றுக்கலாம். எனக்கு தேவை என்று அவர் சொன்னாரே ஆனால் அதை நம்ம என்ன செய்ய இணங்கி எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு போய் என்ன செய்யணும், அதை விற்க வேண்டும். ஃபைன்ஷா அகத ஒயின்ஷா தரக்க விரும்பினால் அவர் வாங்கி கொள்ளலாம், அந்த பங்காளி விரும்பினால் விட்டுவிடலாம். அவர் விட்டுட்ட பிறகு நம்ம என்ன செய்யலாம்னா யார் கொண்டாலும் விற்றுக்கிடலாம். எனக்கு தேவையில்லை என்று உங்களுடைய அண்ணன் தம்பிமார்களோ உங்களுடைய பங்காளிகளோ சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அப்போ நம்ம விற்று கொள்ளலாம் இப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு ஹராம்ங்கிற இடத்துல சொல்கிறாங்க. நான் ஹெல்லு ஹலால் இல்லைன்னா ஹராம் தானே. அப்போ நமக்கு சொந்தமான ஒரு இடமாக இருந்தால் கூட நம்முடைய பங்காளிக்கு தான் விற்கணும், நம்முடைய கூட்டாளிக்கு தான் விற்கணும், நம்ம அண்ணன் தம்பிக்கு தான் விற்கணும். எப்போ சொத்து பிரிக்கப்படாவிட்டால் தான். வாப்பா இறந்தவொன்னு என்ன செய்கிறோம், அது 2 பேர் குடியிருக்கலாம், இது வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் உனக்குன்னு சொல்லி செவர் எழுப்பி தனித்தனி ஆக்கிட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு செப்பரேட் ஆக்கிட்டோம். அப்படி ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் விற்கின்ற அவசியம் கிடையாது. அதை எங்கே வேணாலும் விற்கலாம், யாருக்கு வேணாலும் விற்கலாம். செப்பரேட் ஆக்காமல் ஒரே சொத்தாக இருக்கிற ஒரு நேரத்தில் மனசுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டோம். அது பிரிவினை என்ன செய்யலை, நம்ம எல்லை வகுத்து பிரிக்காமல் எல்லாம் கூட்டாக குடியிருக்கிறீங்க, இதில் நீங்கள் பயன்படுத்தி அதை அவன் பயன்படுத்துகிறாரு, பொதுவாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்குமே ஆனால் மானசீகமாக தான் அதில் பிரிக்கப்பட்டிருக்கே தவிர வெளிப்படையாக பிரிக்கப்படலை. இதுதான் எனக்கு இதுதான் உனக்கு என்று அளந்து பார்த்து சர்வேரை வச்சு அளந்து அதை கணக்கு பண்ணி இது வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் உனக்குன்னு பிரிக்கப்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த ஹலால் இல்லைங்கிற சட்டம். பிரிக்கப்பட்ட சொத்தாக்கள் சொத்து இருக்குமே ஆனால் யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாம், விற்கலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, ஐயுக்கும் காணத்துக்கும் அருளும். இதுவும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். யாருக்காவது ஒரு நிலம் இருந்தால், இது வீட்டுக்கு மட்டும்தான் கிடையாது, யாருக்காவது நிலம்னு சொன்னால் விவசாய நிலங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஒரு நிலம் இருக்குமே ஆனால் அவன் நகலுன் அல்லது பேரிச்ச மர தோப்பு இருக்கிறது, அதில் ஒரு 200 மரம் இருக்கிறது. இந்த 200 மரத்துக்கு 5 பேர் பங்காளி. அப்படி இருக்குமே ஆனால் ஒரு பங்காளி வேணான்னு சொன்னார்னு சொன்னால் அந்த 4 பங்காளிகள்கிட்ட யார்கிட்ட விற்கலாம். 4 பேர்கிட்ட உனக்கு யார் எடுத்துக்கிறீங்க என் பங்குன்னு கேட்கலாமே தவிர ஃபலா எபியூஹா அதை அவர் விற்கக்கூடாது. ஹத்தா ஏரிலஹா அலா ஷரீகிஹி தன்னுடைய பங்காளிகளிடத்தில் கேட்கும் வரை, அவர்கிட்ட வாங்கி கொள்ளுறீர்களா என்று கேட்குற வரைக்கும் வேறு ஆள்கிட்ட விற்கக்கூடாது. அப்போ தோட்டம் துறவு மனை எல்லாத்துக்கும் இந்த சட்டம், அதாவது பிரிக்கப்படாமல் சட்டம் என்னது, பிரிக்கப்படாமல் இருக்கணும். பேரிச்ச மரம் இருக்கா, இந்த 20 எனக்கு, இந்த 20 உனக்கு, அந்த 20 உனக்குன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதை நீ யாருக்கு வேணாலும் விற்கலாம். 100 பேரிச்ச மரம் இருக்கிறது, அது 100 பேரிச்ச மரத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து வாங்குறாங்க, ஒரு 3 பேர் சேர்ந்து வாங்குறாங்க, அது 100லேயும் 3 பேருக்கு பங்கு இருக்குது. எந்த பங்கு யாருக்குரியதுன்னு பிரிக்கப்படலை, 100லேயும் சேர்ந்து எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதை உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த 3 பிரிச்சுக்கிடுவாங்க. அப்படி இருந்தார்களே ஆனால் அதை விற்கிறதுக்கு என்ன சட்டம் இருக்கிறது, அவங்கள்ட்ட தான் விற்கணும். இந்த 3 பங்காக வச்சு எங்களுடைய பங்குக்கு இவ்வளோ வருகிறது, அதை எடுத்துக்கொண்டு நீ காசை கொடு என்று கேட்கணும். என்கிட்ட வசதி இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தேவையில்லை என்று சொன்னாரே ஆனால் மட்டும்தான் வெளியில் விற்கணும். இது ஒரு முக்கிய, இதை நம்ம கவனிக்கிறது இல்லை. நமக்கு அதிகமாக காசு கிடைக்கிறதுக்காக வேண்டி வெளியாட்டை வித்துடுறாங்க.
அண்ணனோ தம்பிக்கோ தேவை இருக்கிறது, அந்த காசை கொடுத்து வாங்க அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது, இருந்தாலும் இவனுக்கு கொடுக்கக்கூடாது, வெளியால் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இப்போ என்ன செய்கிறாங்க, வேறு ஒருத்தரை கொண்டாந்தாங்க நுழைச்சி அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இவங்க அண்ணன் தம்பியாக இருக்கும் வேறு விஷயமா இருக்கும். பக்கத்து வீட்டில் வந்துருச்சுன்னு சொன்னால் என்னவாயிரும், வேறு மாதிரியான பிரச்சனை அவங்களுக்குள்ளே ஏற்பட்டு போயிடும். அப்படிலாம் வர்றதுனால கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயம். அதே மாதிரி இது எப்போ இந்த சட்டம்னு கேட்டால் இது பங்காளிகளுக்கு மட்டும் இல்லாமல் அண்டை வீட்டார் இருக்கிறாங்கல்ல, அண்டை வீட்டாருக்கு இந்த சட்டம் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தாலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நமக்கு சேர்ந்து சில விஷயங்கள் பொதுவாக இருக்கும். அந்த காலத்தில் விற்றுட்டு போனவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, பிரிக்காமல் விட்டுருப்பாங்க. பொது பாதை இருக்கும், 2 வீட்டுக்கும் சேர்த்து ஒரு பொது பாதையாக இருக்கும். இந்த இடத்த நம்ம வாங்கியிருப்போம், அந்த இடத்த அவன் வாங்கியிருப்பான். பாதை 2க்கும் ஒன்றாக இருக்கும். அப்படியான ஒன்றாக இருக்கும்பொழுது உங்கள் பங்கை விற்கிறீங்கன்னு சொன்னால் அவனுக்கு தான் விற்கணும். அவன் சொந்தம் இல்லை பந்தமும் இல்லை. நீங்கள் ஒரு வாங்குறீங்க, இன்னொருத்தன் தனியாக வாங்குகிறான். அந்த 2 வீடும் பக்கத்தில் உள்ள வீடு. ஆனால் 2 வீட்டுக்கும் சேர்த்து பல விஷயங்கள் பொதுவாக இருக்கும். ஒரு கிணறு இருக்கும், 2 வீட்டுக்கும் பொதுவானது. பாதை இருக்கும், 2 பேருக்கும் பொதுவானது. மின்சாரம் இருக்கும், 2 பேருக்கும் ஒரே மீட்ரு. இப்படி இருக்கிற ஒரு வீட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால், பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அதை வேணான்னு நீங்கள் விற்கிறீங்க, அவன்கிட்ட தான் விற்கணும். இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், அவன் சொந்தம் பந்தம் ஒன்றுமே கிடையாது, அவன் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறான். ஒரு பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பானே, ஆனால் இந்த என் பங்கு எடுத்துகிட்டு உன்னுடைய காசை கொடுத்துருன்னு கேட்கணும். அவன் வேணான்னு சொன்னால் தான் விற்கணும். இது அண்டை வீட்டுக்காரனுக்கு அல் ஜாரு அஹக்கு பி ஷுஃபாதி ஜாரிஹி. ஒரு அண்டை வீட்டுக்காரன் மற்றொரு அண்டை வீட்டுக்காரனுக்கு முன்னுரிமை பெற்றவனாக இருக்கிறான். ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் என்ற ஒரு காரணத்தினாலையும் ஒரு முன்னுரிமை வந்துடும். எப்போ வரேன், தனித்தனி ஆக்கப்படாட்டி தான். இவன் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தமே கிடையாது, அது தனி இது தனி அப்படின்னு இருந்தால் இந்த சட்டம் கிடையாது. எப்போ இதாக்கான தரீகுஹுமா வாஹிதன், 2 பேருக்கும் அந்த பாதை ஒன்றாக இருந்தால், உள்ள நுழைஞ்சு தான் 2 வீட்டுக்கும் போகணும். ஒரு மெயின் வாசல் இருக்குது, அதன் வழியாக நுழைஞ்சு தான் இவன் வீட்டுக்கு போகணும், அதன் வழியாக நுழைஞ்சு தான் அவன் வீட்டுக்கு போகணுங்கும்போது பாதை பொதுவாகிடுது. பாதை பொதுவாக இருக்குது, பிரிக்கப்படலைன்னு சொன்னால் வேற ஆள்கிட்ட வைக்கக்கூடாது. பொதுவாக இருக்கும்போது அவனுக்கு யூஸ் ஆகும்ல, 2 பேரும் பயன்படுத்தின ஒரு பாதையாக இருக்கும்போது அவன்கிட்ட விற்றோம்னு சொன்னால் அவனுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த வீடுகளை வாங்கும் பொழுது விற்கும் பொழுது இதில் கவனம் செலுத்தணும். இது விற்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம வாங்கவும் கூடாது. அவனுக்கு அது சட்டத்தை போட்டாச்சு. ஒருத்தன் என்ன செய்கிறான், அண்ணனுக்கு விற்காமல் உங்களுக்கு கொண்டாந்து தர்றான். அண்ணனுக்கு தேவைப்படுது, அவன் பக்கத்தில் இருக்கிறான். அந்த சொத்தை என்ன செய்கிறான், உங்கள்கிட்ட விலை பேசுகிறான். நீங்கள் என்ன செய்யணும், இது வாங்க மாட்டேன், ஹராமாக்கி இருக்கிறாங்கல்ல, அதான் என்கிட்ட விற்கிற. உங்கள் அண்ணன் வேணான்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன், உன் தம்பி வேணான்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குறவருக்கு அந்த சட்டம் இருக்குது. விற்கிறவருக்கு சட்டம் இருக்கிற மாதிரி கிடைக்குதான்னு இதை வாங்கிடக்கூடாது. அண்ணன் தம்பி சொத்துக்களாக இருக்கும் என்று சொன்னால் பிரிக்கப்படாத சொத்து, அண்ணன் தம்பி சொத்துக்களாக இருந்து பிரிக்கப்படாத சொத்தாக இருக்குமே. ஆனால் அவன் ஏதோ அண்ணன் தம்பி சண்டையில் கொண்டு நம்மள்கிட்ட விற்க வந்தான்னு சொன்னால் அதை விசாரிக்கணும். இது யாருடைய சொத்து, பக்கத்து வீட்டில் யார், பிரிக்கப்பட்ட சொத்து. முதல்ல பிரிக்கப்பட்டு தான் பார்க்கணும். எந்த சொத்தை நீங்கள் வாங்க போனாலும் சரி, கூட்டாக சில விஷயங்கள் இதில் இருக்குதா, பிரிக்கப்பட்டுச்சா எல்லாமே. இப்போ இதை எல்லாமே பிரிக்கப்பட்டு இருக்குமே. ஆனால் அதை யாருன்னு விசாரிக்க தேவையில்லை. பிரிக்கப்படாத சொத்தாக இருந்து உங்கள்கிட்ட பாதையை தந்து நீங்கள் வாங்கின பிறகு தான் பிரிக்கணும். அப்படி இருக்குது, வாங்கின பிறகு தான் நம்ம எல்லாம் பிரிக்க வேண்டிய நிலை இருக்குது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒருத்தன் யார் உங்கள்கிட்ட விலை பேசினாலும் மாற்றேன்றணும். இது வாங்க முடியாதுப்பா, நீ 2 பேரும் கூட்டாக இருக்கிறீங்க, உங்கள் அண்ணனுக்கு தான் நீ விற்கணும், உங்கள் தம்பிக்கு தான் நீ விற்கணும். அவன் மாற்றேன்னு சொன்னால் என்கிட்ட சொல்லு, நான் நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வா, உங்கள் அண்ணன்ட்ட என்ஓசி வாங்கிட்டு வா, நான் வாங்கிக்கிறேன்னு என்ன செய்யணும். அப்போ தான் நமக்கு ஹலால் ஆகும். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள அந்த உறவை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாயிரும். அந்த வாங்குறவர்களுக்கு சட்டம், விற்கிறதுக்கு சட்டம் இருக்கிற மாதிரி வாங்குறவங்களுக்கும் சட்டம் இருக்கிறது. இதை முக்கியமாக என்ன செய்யணும், கவனித்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயமாயிருச்சு. அதே மாதிரி இதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், அபு ராஃபின்னு ஒருத்தர் ரசூலுல்லாவுக்கு அடிமையாக இருந்தார். ரசூலுல்லா பேர் விடுதலை செஞ்சுட்டாங்க. அவரும் சாதிமன் அபி வக்காஸ் இருக்காங்கள, சொர்க்கவாசின்னு 10 பேரில் ஒரு ஆள். அவர் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்த வாங்குகிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே 2 வீடு, ஒரு காம்பவுண்டு உள்ளக்க 2 வீடு இருக்கிறது. அந்த 2 வீட்டை என்ன செய்கிறாங்கன்னா கூட்டாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வாங்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அபு ராஃபிக்கு ஒரு காசு தேவைப்படும்போது என்ன செய்கிறாருன்னா, சாதுகிட்ட நீங்கள் எடுத்துக்கிறங்க, நான் 2 பேரும் ஒன்றா வாங்கியிருக்கிறோம். அதாவது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே போய் 2மே இருக்குது, தனித்தனி வீடாக, உள்ளுக்குள்ளே தனித்தனி வீடாக இருந்தாலும் பாதை ஒன்றா இருக்குது. அது வழியாக நுழைஞ்சு தான் என்ன செய்யணும், இதுக்கும் போகணும் அதுக்கும் போகணும். அப்படின்னு இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாரு, அபு ராஃபி என்கிறவருக்கு ஒரு பண தேவை வரும் பொழுது, அது சொந்தக்காரர் கிடையாது, ஆனால் கூட்டாக வாங்கியிருக்கிறாங்க. ஒரு காம்பவுண்டுக்கு உள்ள 2 வீட்டை இவரும் அவரும் ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் பாதைகள் மற்ற விஷயங்கள்லாம் பொதுவாக இருக்குது. பாதை, கிணறு,
அதுக்குரிய மரஞ்செடிகள் தோட்டம் அந்த வெளி புலங்குற இடங்கள்லாம் பொதுவானதாக இருக்கும். அப்படி பொதுவானதாக இருக்கக்கூடிய வகையில் உள்ளதை வந்து 2 பேர் கூட்டாக வாங்கினார்கள்னு சொன்னால் இவர் அது மாதிரி வாங்கிட்டார். அபூ ராஃபியும் சாது பின் அபி வக்காஸும் சேர்ந்து அதை வாங்கியிருக்கிறாங்க. அபூ ராஃபி வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீ எடுத்துக்கப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு காசு தேவை இருக்கிறது, நீ எடுத்துக்கன்னு கேட்குறாரு. யா சாது இபுத்தா மின்னி பைத்தைய விதாரிக்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டை வந்து நீங்கள் விலைக்கு வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறார். சாது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதெல்லாம் வாங்க முடியாது, தேவையில்லைங்கிறார். தேவையில்லைன்ற உடனே பக்கத்தில் மிஸ்வர் இப்னு மஹ்ரமான்னு ஒரு சஹாபி, அவரும் 3 பேருமே சஹாபி தான். அபூ ராஃபியும் சஹாபி தான், சாது பின் அபி வக்காஸ் சஹாபி தான். இந்த பஞ்சாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற மிஸ்வர்னு ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறார், அவரும் ஒரு சஹாபி. அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வாங்கிக்க, என்ன பங்காளி தர்றேன்னு சொல்கிறான், நீ வேணான்னு சொல்லாத வாங்கிக்கங்கிறார். அப்போ சாது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை வந்து 4000 திர்ஹத்துக்கு தான் நான் வாங்கிக்கிறேன், வாங்குறதா இருந்தால் அடிமாட்டு விலை கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீ என்கிட்ட தான் விற்கணுங்கிற, 4000 திர்ஹத்துக்கு தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னு அபூ ராஃபி வந்து 5000 திர்ஹத்துக்கு கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்ருக்கு, நீ 4000த்துக்கு கேட்குறிய, 5000 திர்ஹத்துக்கு இதை கேட்டாங்க, ஏற்கனவே வேலை பேசுனாங்க, நான் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கல? பக்கத்து வீட்டுக்காரர் தான் கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி நான் மறுத்துட்டேன். 5000த்துக்கு விலை பேசி நான் மறுத்திருக்கிறேன், நீ 4000த்துக்கு கேட்குறிய. 5000 திர்ஹம்னா ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன், 5000 ரூபாய்க்கு ஒருத்தங்க கேட்டாங்க, நான் மறுத்துட்டேன், நீ எப்படிப்பா அதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு மேலே முடியாதுங்கிற. முடியாதுன்னா இவர் நினைச்சிருக்கலாம், வேற ஆள்கிட்ட விற்றுடலாம். பக்கத்தில் விற்கணுங்கிறக்கான அடிமாட்டு விலைக்கு விற்க முடியும். மார்க்கெட் நிலவரம் ஒன்று இருக்கா இல்லையா? பக்கத்தில் உள்ள ஒன்று தான் கொடுக்கணும் என்பதனுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், மார்க்கெட்டு நிலவரம்னு ஒன்று இருக்குது. இது பஜாரில் என்ன ரேட் இருக்குது, அதெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கேட்டு என்ன செய்யலாம், இது வந்து இப்போ 50,000 ரூபா பெறுமதி உள்ளதை 5000 ரூபாய்க்கு தாண்டு கேட்குறான். பக்கத்து வீட்டுக்காரங்கிற காரணத்தினால வேறு வழி இல்லை, தந்துருவாங்கன்னு நினச்சி கேட்டானா அப்படி கொடுக்க தேவையில்லை. 50,000 ரூபா மதிப்புன்னு 50,000 ரூபாய் கூட கேட்கக்கூடாது. குறையும் நீ கேட்கக்கூடாது, நீ கூடவும் கேட்கக்கூடாது. விற்கிறவன் வந்து மார்க்கெட்டை விட அதிகமாகவும் கேட்கக்கூடாது, வாங்குறவன் வந்து மார்க்கெட்டை விட குறைச்சும் கேட்கக்கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் அநியாயத்து கேட்டானா நம்ம நஷ்டப்பட்டுறதுக்கு மார்க்கத்தில் கிடையாது. அவன் கரெக்டான விலைக்கு தான் விற்கணுமே தவிர சொந்தக்காரனுக்கு தான் கொடுக்கணும், பங்காளிக்கு தான் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி 50,000 ரூபா பெருமதியான ஒரு பொருள் 5000த்துக்கு கொடுக்க முடியாது. நமக்கு நஷ்டமாகும், 45 ரூபா நஷ்டமாயிரும். அப்படிங்கிற வகையில் இருந்தால் கூட இவர் என்ன செய்கிறார், அபூ ராஃபி வந்து நான் வந்து உனக்கு 4000த்துக்கு தந்துடுறேங்கிறார். ஆனால் இவர் செஞ்சது ஆதாரமாகாது. அப்படி செஞ்சுருக்கிறாங்க. 5000 ரூபாய் கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, இவர் 4000த்துக்கு கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பங்காளிக்கு தான் முன்னுரிமை என்று சொன்ன காரணத்தினால் நீ சொன்ன 4000த்துக்கு நான் தர்றேங்கிறார். ஆனால் இதை நம்ம ஆதாரம் எடுக்கக்கூடாது, இது சஹாபி எடுத்த முடிவு தான். அவர் எதை அந்த ஹதீஸ் அப்படி புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறார். அநியாயத்துக்கு கேட்டாலும் கொடுக்கலான்னு விளங்கிறார். அந்த சஹாபி எப்படி விளங்குறாரு, பங்காளிக்கு கொடுக்கணும் என்பது வந்து அந்த பங்காளி அநியாயத்துக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல, நம்மளை விட்டு அவர் வழியில் இவனுக்கு அப்படின்னா கம்மியாக கேட்பாங்க. அண்ணன் தம்பியாக இருக்கிறீங்க, வேறு யாருக்கும் விற்க முடியாது, மார்க் எப்படி வைக்க மாட்டான், நமக்கு தான் தருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கம்மியாக கேட்கலாமா? அநியாயத்துக்கு பணியவே கூட எப்போதுமே அல்லாஹ் வந்து யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், கடுகளவு கூட அநியாயம் செய்கிறத விரும்ப மாட்டான். அநியாயம் செய்ய விரும்ப மாட்டாங்கும் பொழுது அவர் பங்காளி வந்து கேட்குறது நியாயமாக இருக்கணும். நியாயம் என்ன, மார்க்கெட்டு தான் நியாயம். நியாயம் எதுன்னு கேட்டால், இவர் சொல்கிற வேலை இவருக்கு நியாயமாக தெரியும், அவர் சொல்கிற வேலை அவருக்கு நியாயமாக தெரியும். ஆனால் நியாயம் எங்கே இருக்குன்னா, அதுக்கு பஜாரில் ரேட் இருக்குது, விசாரிச்சல்னா தெரிஞ்சு போயிடும். 4 புரோக்கர்களை வச்சு 4 ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள்ட்ட கூப்பிட்டு விசாரித்து இது என்ன பெருமதி அப்படின்னு கேட்டால் அவங்க பெருமதி போடுவாங்க. அந்த பெருமதி 2 ஒத்துக்கிட்டு உன் பங்கை கொடு அப்படி விற்கலாமே தவிர, பெருமதியை விட கம்மியாக கேட்டார்கள்னா சும்மா பிச்சை கேட்குற மாதிரி அது. அப்படி கொடுக்கணும். விற்கிறது என்று சொன்னாலேயே அந்த விலை வந்து நியாயமாக இருந்தால் தான் விற்கணும். இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறேன்னு. ஆனால் நியாயம் இல்லாத வகையில் விற்றுருக்கிறார் யார், அபூ ராஃபி பெருந்தன்மையாக விற்கலாம், சும்மா கூட கொடுக்கலாம்ல. கம்மியாக கொடுக்குற தப்பு கிடையாது, கம்மியாக கொடுக்கணும் சட்டம் கிடையாது. நீங்கள் 1 லட்ச ரூபா பொருளை வந்து 5000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, அது உங்கள் பெருந்தன்மை. ஏன் கம்மியாக கொடுத்து நல்லா கேட்பானுன்னா கேட்க மாட்டான். ஆனால் அதை வந்து சட்டப்படி கொடுத்து ஆகணுமா? 1 லட்ச ரூபா பெருமதியானதை 10,000 ரூபாய்க்கு தான் அவன் கேட்குறான், அதை கொடுத்து ஆகணுமானா கிடையாது. ஏன்னா நீங்கள் நஷ்டப்படுவது அல்ல என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த விலைகள்லாம் ஜாஸ்தியாக ஏறிக்கிட்டே இருக்கிறது, விலைவாசிக்கு ஒரு கண்ட்ரோல் வைங்க, இதை வந்து இவ்வளவு தான் விற்கணும், கோதுமை இவ்வளவு தான், அரிசி இவ்வளவு தான், பேரிச்சம்பழம் இவ்வளோதான்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. விலை நிர்ணயம் வந்து உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு தான் உரிமை இருக்குது, அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நான் வந்து அந்த விலையை நிர்ணயம் பண்ணி யாருக்கு அநியாயம் செய்வோனாக அல்லாஹ்வை சந்திக்க விரும்பலைன்றுவாங்க. அந்த விலைவாசி கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அது உற்பத்தி பண்ணுறவனுக்கு தான் அந்த விலைக்கு கஷ்டம் தெரியும் அவனுக்கு. அவனுக்கு போய்ட்டு நீ 1 லட்ச ரூபா, அப்போ 10,000 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 2000 விற்க சட்டம் போட்டோம்னா அநியாயம் தானே அது. அவன் தான் முடிவு பண்ணுவாங்கிறாங்க. அந்த மாதிரி விற்கிறவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அதனுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியும். அதனால் வந்து அநியாயத்துக்கு போக தேவையில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, இந்த நேரத்தில் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பங்காளிக்கு முன்னுரிமை என்று சொன்ன ஒரு காரணத்தினால 5000 ரூபாய்க்கு என்கிட்ட விலை கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு 4000க்கு நான் தர்றேன்னு கொடுத்துட்றாரு, நஷ்டத்துக்கு கொடுத்துட்றாரு. அந்த இது பெருந்தன்மை இதில் அடங்கியிருக்கு, சட்டம் கிடையாது. இவர் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்திருக்கிறார் என்பதை பார்க்கணும். அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதி கொள்ள வேண்டும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்னென்னு கேட்டால், நம்ம வீட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் முக்கியமான பிரச்சனை என்ன வரும்னா, அண்டை வீட்டாருடைய பெரிய பிரச்சனை. எம்மனுமே பக்கத்து வீட்டுக்காரனோட உறவாக இருக்க மாட்டேங்கிறாங்க. யார் எடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையாக தான் இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கான்னு வைங்களேன், நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் ஆணி அடித்தா நமக்கு மண்டையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவன் வீட்டு செவர் தான், அதில் ஒரு ஆணி அடிப்பான், அங்கேருந்து கத்துவான் அடிக்காத. அவன் வீட்டு செவத்தில் ஆணி அடித்தா நமக்கு என்ன செய்யுது, மண்டையில் அடிக்கணும் இருக்கா இல்லையா? அந்த வீட்டு பிள்ளைகள் சத்தம் போட்டு இருந்தால் என்ன சத்தம் போட்டுட்ருக்கிறீங்க, விளையாட விட மாட்டாங்க, குதிக்கு மேலே கீழமாக ஓடுவாங்கன்னு வைங்க, மேலே குதிச்சான்னா கீழே உள்ளவனுக்கு பெரிய அலர்ஜியாக இருக்கும். இப்படி இந்த பக்கத்து வீடுகளில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறதுனால இணக்கமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ளதை சகித்து கொள்வது மார்க்கத்தில் முக்கியமான அம்சம். பக்கத்து வீட்டார்னு இருப்பார்களே, ஆனால் நீ விரும்புகிற மாதிரி அவன் செய்யவே மாட்டான், அவன் விரும்புகிற மாதிரி நீ செய்ய முடியாது. 2 பேருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. உன்னுடைய குணாதிசயம் அவன் குணாதிசயம், உன்னுடைய பழக்க வழக்கம் அவனுடைய பழக்க வழக்கம், இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரே மாதிரி இல்லாட்டி என்ன செய்ய முடியும், அவன் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களை பாதிக்கும், நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் அவனை பாதிக்கும். அப்போ அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாதால யூசுனி ஜிப்ரீல் பில் ஜாரி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் விஷயமாக அதிகமாக எனக்கு வசியத் பண்ணார்கள், வலியுறுத்தினார்கள். எந்த அளவுக்கு ஒன்றா ஹத்தா லனந்து அன்னஹு சை வரிசு, இவர் சொல்கிறத பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு வாரிசாக்கிடுவார் போல இருக்க என்று நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரீல் அண்டை வீட்டுக்காரன்ட்ட ஒழுங்காக நடந்துக்கப்பான்னு சொல்கிறான், திருப்பி சொல்கிறாராம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் எந்த அளவுக்கு அவர் சொல்லுவார் என்று கேட்டால், இப்படி இந்த போகிற போக பார்த்தா நீ செத்து போனவன் அவனை வாரிசாகிக்கன்னு சொல்லிடுவார் போல இருக்க, பக்கத்து வீட்டுக்காரனை வாரிசாக ஆக்கி விடுவாரோ என்று நான் எண்ணும் அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டாருடைய உரிமையை பற்றி அதிகம் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று சொன்ன ஒரு ஹதீஸு புகாரில் 6014 ஹதீஸில் இருக்குது. அப்போ அண்டை வீட்டாரில் என்ன செய்யணும்னு கேட்டால், அவன் நம்ம பங்காளின்னா வாரிசு ஆயிடுவான்னு சொன்னாலும் என்ன அர்த்தம், அவ்வளோ நெருக்கம். அண்டை வீட்டுக்காரனுக்கு அடுத்தவனுக்கு உள்ள வித்தியாசம் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரனால என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி தான் சகிக்கணும், விளங்குதான். அதை நீங்களும் சில செய்வீங்க, அவனும் சகிக்கணும். ஒருத்தர் செய்கிற கண்டிப்பாக ஒருத்தர் சகிக்க முடியாமல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் சபுர் செய்யணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை முக்கியமாக சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் புகாரில் 6016வது ஹதீஸில் இருக்கிறது, வல்லாஹி லா யூமினு, ஒருவன் நம்பிக்கை கொண்டவனாக மூமின் ஆகவே மாட்டான், அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒருவன் மூமினாக ஆக மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மீண்டும் சொல்கிறாங்க, வல்லாஹி லா யூமினு, அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒருத்தன் மூமினாக முடியாதுங்கிறாங்க. மீண்டும் ஒருக்கா சொல்கிறாங்க, வல்லாஹி லா யூமினு, அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒருத்தன் மூமினாக முடியாது அப்படின்னு 3 தடவை அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமன் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை யாரை சொல்கிறீங்க, மூமினாக மாட்டான்னு நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லது லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, அண்டை வீட்டுக்காரன் யாருடைய தொந்தரவிலிருந்து தப்பித்து கொள்ளவில்லை அவன்தான், இவனுடைய தொந்தரவுலேருந்து அடுத்தவனுக்கு இப்போ பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால், இவனுடைய தொல்லை கொடுத்தான்னு சொன்னால் இவன் தான் மூமின் கிடையாது. நான் என்னால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருந்தேனே ஆனால் நான் மூமின் கிடையாது, அவன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தானே ஆனால் மூமின் கிடையாதுங்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரனுக்கு யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது, பொதுவான சட்டம். யாருக்குமே தொல்லை கொடுக்காமல் இருப்பது பொதுவான ஒரு சட்டம். இருந்தாலும் அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டிங்கன்னா மூமின் லிஸ்ட்டில் வரமாட்டீங்கிறாங்க. வல்லாஹி லா யூமினு, அவன் ஈமான் கொண்டவன் ஆகவே மாட்டான். யாருன்னு கேட்டவனு, அல்லது லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, எந்த ஒரு அண்டை வீட்டுக்காரன் இவனுடைய அநியாயத்தில் தப்பித்து கொள்ளவில்லையோ அவன்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்டை வீட்டுக்காரனுக்கு நம்மளால் ஒரு அநீதி இழைக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் நம்ம மூமினே கிடையாது, ஈமானே இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 6016வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் வருகிறது, லா எதுகுலுல் ஜன்னத்தை, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது யார், மல்லா யமனு ஜாரு பவாயகஹு, அண்டை வீட்டுக்காரனுக்கு எவன் தொல்லை கொடுக்குறானோ அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. சொர்க்கத்துக்கு எல்லாரும் போயிடுவாங்க, எடுத்தடுப்பில் செல்வது. இந்த தப்பு செஞ்சவர்கள் நான் தண்டனை அனுபவித்து கடைசியாக போயிடுவாங்க, அது ஈமான்றதால போதும். இந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடாத அர்த்தம் என்னன்னு கேட்டால், எடுத்தடுப்பில் போவாங்கல்ல, போக முடியாது, இவன் தண்டனை அனுபவிச்சு தான் போவான். அப்போ அல்லது லா எதுகுல் ஜன்னத்தை, சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான். மல்லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, யார் அண்டை வீட்டுக்காரனுக்கு தொந்தரவுப்படுத்துக்கு தொல்லை கொடுக்குறானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்கிற அளவுக்கு அது கடும் விஷயமாக சொல்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டார்கள்ட்ட நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், அவர்களுக்கு நம்மால் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வரும் என்று சொன்னால் அது நம்மளோட ஈமானை பாதிக்குது,
அவர்களுக்கு ஏதாவது நமக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் நம்ம சொர்க்கம் செல்வதற்கு தடையாக நின்றுதுங்கிற அளவுக்கு என்ன செய்யணும், அப்படி கவனித்து நடந்து கொண்டா உங்களுக்கு முதல் நிம்மதி. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தொந்தரவு பண்ணுறவன் நான் இருந்தான்னு சொன்னால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. நீங்கள் எப்படி நடக்கிறல அவன் அதே மாதிரி கூட நடக்க ஆரம்பிச்சிடுவான். நீங்கள் சிலதை விட்டு கொடுத்து நீங்கள் சிலதை அனுசரித்து நடந்தீங்கன்னு சொன்னால் அவன் உங்கள் விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாமல் போனால் அதை விட நிம்மதி என்ன இருக்கிறது? அண்டை வீட்டுக்காரன்ட்ட சண்டை வந்துக்கிட்டே இருக்கிறதை விட நீங்கள் இப்போ நிரந்தரமாக நிம்மதியாக இருந்துடலாமா இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் அடங்கி இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னொரு இதே மாதிரி கருத்து தான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்கான யூமினு பில்லாஹி ஒல் யோமில் ஆஹிரி, யார் ஒருத்தன் அல்லாஹுவையும் ஆகிரத்தை நம்புகிறானோ ஃபலா யூதி ஜாரஹு, அவன் அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கட்டும். நீங்கள் அல்லாஹ்வை நம்புனது ஆகிரத்தை நம்ப நெசமாக இருந்தால், இது புகாரில் 6018வது ஹதீஸில் வருகிறது. மன்கான யூமினு பில்லாஹி ஒல் யோமில் ஆஹிரி, யார் வந்து அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் இறுதி நாளையும் நம்புகிறானோ ஃபலா யூதி ஜாரஹு, அண்டை வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம். அப்போ அண்டை வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு பண்ணிங்கன்னா அல்லாஹ்வை நம்புகிற விதமாக நம்பலை, ஆகிரத்தை நம்புகிற விதமாக நம்பலை. அப்போ அண்டை வீட்டுக்காரர்கள் விஷயத்தில் இதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருந்துச்சுன்னு சொன்னால் சும்மா பேசி இந்த மாதிரி மார்க்கத்தில் இப்படி தான் இருக்கிறது, நம்ம ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறோம், நீங்கள் சரி நீங்கள் என்ன செய்ய நான் சகிச்சுக்கிறேன், நான் சரி நீங்கள் சகிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி உடன்பாடு ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது ரெண்டு பேருக்கும் துன்யாவுக்கும் நல்லது, ஆகிரத்துக்கும் நல்லது. அப்படி ஒரு அழகான வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க என்பதை பார்க்கணும். அதே மாதிரி அது மாத்திரம் இல்லாமல் அண்டை வீட்டுக்காரர்கிட்ட எப்படி இருக்கணும்னு கேட்டால், பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னால் நம்ம ஏதாவது விசேஷமாக செஞ்சோம்னு சொன்னால் பக்கத்து வீட்டுனா கொடுக்கணும். விசேஷமாக ஏதாவது எல்லோரும் செய்கிறத செஞ்சால் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லோரும் சோறாக்குறோம், நம்மளும் சோறாக்குறோம்னா சோத்தை கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அன்றைக்கி விசேஷமாக என்ன செய்கிறீங்க, ஒரு பலகாரம் செய்கிறீங்க, ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க, ஒரு வித்தியாசமாக ஏதாவது செய்கிறீங்க, சிறப்பான உணவுகள் செய்கிறோம்ல, அந்த சிறப்பான உணவுகள் செஞ்சோம் என்று சொன்னால் அதை வந்து நீங்கள் அண்டை வீட்டுக்காரர் கொடுக்குறதுல ஒரு கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்ன சொல்கிறாங்கன்ற ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து பெரும்பாலும் இந்த குழம்பு வைக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அந்த வசதிலாம் கிடையாது. ரொட்டியை வந்து வினிகரில் தொட்டு சாப்பிட்டுக்குருவாங்க, சும்மா வெறும் ரொட்டியை சாப்பிடுவாங்க. குழம்பு வச்சா அது விசேஷம். ஏதாச்சும் கொஞ்சம் ஆட்டுக்கால் வாங்கி ஒரு குழம்பு மாதிரி வச்சாங்கன்னு சொன்னால் அது விசேஷமான சாப்பாடு அதுதான். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு சொல்கிறாங்க, எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய அண்டை வீட்டில் உள்ள பெண்ணுக்காக வேண்டி அவள் வைக்கிற குழம்பு அற்பமான குழம்பாக இருந்தால் கூட கொடுப்பதற்கு நீங்கள் வந்து தயங்க வேணாம், லேசாக நினைக்க வேணாம். சின்ன ஒரு குழம்பாக இருந்தாலும் ஒரு கப்பில் கொண்டு மாதிரி குழம்பு வச்சோம் நாங்கள் சாப்பிடுங்க, ஏன்னா அது குழம்புங்கிறது அவன் விசேஷமான குழம்பு வச்சு நீங்கள் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அது எப்போன்னு கேட்டால் அந்த விசேஷமாக இருக்கணும். உங்களுடைய இது வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு விரும்பத்தக்க ஒன்றாக இருந்தால் கொடுக்கணும்னு இருக்குது. அப்போ லா தஹக்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்தி, அவ்வளோ ஃபிர்சன சாத்தின், ஒரு ஆட்டு காலில் செஞ்ச குழம்பாக இருந்தால் கூட அதை அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் லேசாக நினைக்க வேண்டாம், அதை கொடுத்து அன்பை வளர்த்துக்கிறங்க அப்படின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூதர் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, யா அபாதர் இதா தபக்த மரக்கத்தன், அபூதர் அவர்களே நீங்கள் ஒரு குழம்பு தயாரித்தால், குழம்புட சால்னா தயாரித்தீர்களே ஆனால் அக்சீர் மாஹா, அதில் கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக விட்டு ஒரு ஆகது ஜீரானக்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கவனிச்சிக்கிறங்க, நீ குழம்பு வைக்கிறீங்க, ரெண்டு பேருக்கு தகுந்த குழம்பு தான் இருக்குது, ஒரு கவலை தண்ணியை கூட ஊற்றி அதை அண்டை வீட்டுக்காரர் கொடுங்க, உங்களுக்கு அந்த வசதி 3 பேருக்கு செய்கிறக்கூடிய சக்தி இல்லை என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரன்னு கொடுக்குற அளவுக்கு அது பெரிய அளவில் செய்யலை என்று சொன்னால் அதை கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறங்க, எல்லோரும் கொஞ்சம் கம்மியாக போயிடும்ல, குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும், பரவாயில்லைங்கிறாங்க. அப்போ இதா தபக்த மரக்கத்தன், நீங்கள் ஒரு குழம்பு சமைத்தீர்கள் என்று சொன்னால் அக்சீர் மாஹா, அதில் தண்ணீரை அதிகப்படுத்தி ஒரு ஆகது ஜீரானக்க, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரரை கவனித்துக் கொள்ளுங்கிறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் குழம்பு வைக்கிறோம், கொஞ்சமாக தான் இருக்குதா, தண்ணியை ஊற்றி அவங்களும் கொடுத்துரு. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அற்பமான விஷயங்களெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. ஏன் கொடுக்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அண்டை வீட்டாருங்கிறது இப்போ விருப்பாக பார்ப்பாங்க, எல்லா இடத்துலையும் இந்த தன்மை இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரனால பிடிக்க மாட்டேங்குது. அது அண்டை வீட்டுக்காரோட அந்த வெறுப்பு நீங்கினா தான் நீங்களே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். அப்படிங்கிறக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன்பு வாசலை திறந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சில பொருள்களை வந்து அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது நமக்கு ஒருத்தனுக்கு 2 அண்டை வீட்டார் இருப்பாங்க. அந்த அண்டை வீட்டாருங்கிறது இங்கிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அண்டை வீட்டார்னா பக்கத்து வீட்டாருன்னு சொன்னால் வலது பக்கம் ஒரு வீடு இருக்கும், இடது பக்கம் ஒரு வீடு இருக்கும், அதுவும் பக்கத்து வீடு தான். எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்கும், அது கூட பக்கத்து வீடு தான். இந்த காலத்தில் மேலே கீழே இருக்குது, மேலே ஒருத்தர் இருப்பான், கீழே ஒருத்தர் இருப்பான். அண்டை வீடுங்கிறது பல அண்டை வீடு இருக்குது, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தான் கொடுக்க முடியும். அப்படி இருந்தால் எந்த வீடு வந்து வாசல் உனக்கு கிட்டே இருக்குதோ அவங்களுக்கு கொடு, எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்க. ஒருத்தர் ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு 2 அண்டை வீட்டார் இருக்கிறாங்க, நான் அண்டை வீட்டாருக்கு இதை கொடுக்க சொல்கிறீங்க, ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கலாம், அது 2 பேரும் கொடுக்குறாங்க கொடுத்துருப்பாங்க, ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால் 2 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை, ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கலாம்னு இருக்குது. அப்போ நான் யாருக்கு கொடுக்க,
என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபைலா ஐஹிமா உஹுதிய, நான் யாருக்கு அந்த ஹதியாவை அனுப்பிவிட? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை அக்ரபிஹிமா மின்கி பாபன், எந்த வீட்டுடைய வாசல் ஓன் வாசல் கிட்ட இருக்கிறதோ, பக்கத்து வீடு இருக்கிறது, அந்த வாசல் நம்மள்லேருந்து ஒரு 10 அடியில் இருக்குது. இந்த வீட்டுடைய வாசல் 12 அடியில் இருக்குன்னா 10 அடியில் உள்ள ஒன்று கொடு. யாருடைய வீட்டுடைய வாசல் உன் வீட்டு வாசலுக்கு நெருங்கி வருகிறதோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நிறைய அண்டை வீட்டார் இருப்பார்களே, ஆனால் எந்த வீட்டார் மிக அருகில் இருக்கிறாரோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அவனுடைய அண்டை வீட்டாருக்கு அப்படி கொடுப்போம். அப்படி எல்லாரும் ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க என்பதற்கு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னும் சில அண்டை வீட்டார் சம்பந்தமாக இன்னும் பல சட்டங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.